டெய்லி நம்ம குடல் வந்து ஒரு ஆரோக்கியமா சுத்தமான ஒரு குடல் இருந்ததுனாவே நம்ம உடல்ல வரக்கூடிய நோய்களை நம்மளால தடுக்க முடியும். அது விட்டுட்டு காலையில எந்திரிச்ச உடனே நல்ல 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சுகர் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு பால் குடிக்கிறது, ஒரு எந்திரிச்ச உடனே டீ கடைக்கு போய் வடை போண்டா சமோசா சாப்பிடுறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இது வந்து குடலை ரொம்ப பாதிப்புக்கு ஏற்படுத்தும். உடல்ல பல நோய்கள், கேன்சர் முதற்கொண்டு பல நோய்கள் வரதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், காலைல எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். அதே மாதிரி படுத்துட்டு தூங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் ஒரு கை வந்து வயிறு மேலேயும் ஒரு கை வந்து நெஞ்சு மேலேயும் வச்சுக்கோங்க. நல்லா டீப்பாக மூச்சை உள்ளே இழுங்க. இழுக்கும் பொழுது அந்த காற்று உங்களுடைய பிரெஸ்ட்டு, உங்களுடைய செஸ்ட்டு, உங்கள் ஷோல்டர் ரீஜன் எல்லா இடத்துலையும் பரவி வியாபிக்கும். நல்ல சுத்தமான ஆக்சிஜன் அங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே விடும் பொழுது முழுமையாக உங்கள் மூக்கு வழியாக அந்த சுவாசத்தை வெளியே விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு அப்படின்னு ஒரு சவுண்டு, சவுண்ட் வர மாதிரி உங்கள் வாயில் இருக்கக்கூடிய வாய் வழியாகவே மொத்த காற்றையும் நீங்கள் எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்பணும். மொத்த கழிவும் வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் வந்து காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே இதை பண்ணணும். இருதயம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், நுரையீரல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், குடல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், சர்க்கரை நோயாக இருக்கலாம், பெண்கள் சார்ந்த கருப்பை நோய்களாக இருக்கலாம், ஆண்களுக்கு வரக்கூடிய உயிரணு குறைபாடாக இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம குடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் சீர்படுத்த முடியும்.